சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. இப்போ பண்ண போகிறது கோகோனட் ஃபிஷ் கறி. ஹோட்டல் ஸ்டைல் தான் ஃபுல்லாகவே. நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஷீலா மீன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். ஷீலா மீன் போட்டால் கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும், அதனால தான் நான் ஷீலா மீன் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, ஒரு பவுலில் வந்துட்டு மீனை போட்டு அதில் வந்துட்டு இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, குழம்பு மிளகாய்த்தூள் நார்மலாக வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோமே குழம்பு மிளகாய்த்தூள், அதை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், அது ஒரு கலர் கொடுக்கறதுக்கு தான், அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஊற தான் வைக்க போகிறோம். அதோட உரப்பு, அந்த உப்பு, அதுக்கப்புறம் புளிப்பு, அந்த நம்ம தனியாக வந்துட்டு குழம்புக்குன்னு வந்துட்டு புளியில் வந்துட்டு ஊற வச்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ரொம்ப இதில் மிக்ஸ் பண்ணுவோன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் போதும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போதும். அந்த உங்கள் மீன் வந்துட்டு ஃபுல்லாக ஓரளவு நார்மலாக மூங்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு அதை வந்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியவே வைங்க. மேக்ஸிமம் ஒரு 1 hour இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆனால் வந்துட்டு கோகோனட் ஃபிஷ் கறிக்கு வந்துட்டு ஆயில் அதிகமாக தேவைப்படும், அதிகமாக ஊற்றுங்க, நார்மலாக ஊற்றாதீங்க. இப்போ நார்மலாக நீங்கள் சமைக்கும் போது ஊற்றுறதை விட அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு வெந்தயம் 1/2 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் தான், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்களேன். நீங்கள் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வெந்தயம் போடணும், ஏன்னா வாயுவுக்கெலாம் நல்லது. ஏன்னா மீன்ன்றது ஒரு கேஸ்ட்ரிக்கான ஒரு பொருள் தான், அதனால் அந்த வெந்தயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பொரியட்டும், நல்லா பொரிஞ்சு வெடிக்கும். வெடித்ததுக்கப்புறம் இந்த வரமிளகா இருக்குல்ல, வரமிளகா 2 போட்டிருக்கேன் நான். அதிகமாகவும் போடலாம், 2ம் போடலாம். இது வந்துட்டு அதோடய ஃப்ளேவரு, இந்த 3ம் கலந்தே ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், அது சாப்பிட போகும்போது தெரியும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கோகோனட் ஃபிஷ் கறியில் ரொம்ப கட்டியாக திக்காக கிரேவி வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் மட்டும் எடுக்கக்கூடாது, பாலோடு சேர்த்து அந்த தேங்காய் துருவலும் கொஞ்சம் அரைக்கும் போகும்போது நல்ல மையாக அரைச்சி போட்டிங்கன்னா கட்டியாயிடும். நான் சொன்ன மாதிரி இது பயங்கர கேஸ்ட்ரிக்கானது தான். அது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப வயிறுலாம் பெயின் வர்ற மாதிரி இருக்கும் சில நேரம்லாம். அதுக்காண்டி இந்த பூண்டு இருக்குது பாருங்கள், பூண்டு ஒரு 12 பல் இல்லைன்னா 15 பல், 12 பல்லும் போடலாம், 15 பல்லும் போடலாம். அது ஒன்றும் ஆகாது. நம்ம சாப்பிட போகும்போது அந்த புளியிலலாம் மிக்ஸ் ஆகிருக்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால் அதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை இதில் போட்டு வதக்குங்க. ஃபஸ்ட்டே போட வேணாம், வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம், ஒரு மீடியமாக லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் போடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் போட்டால் போதும், ரொம்ப வேணாம். ஏன் வந்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை லேட்டாக போடுறேன்னா, சின்ன வெங்காயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் அதிகமாக வெந்து அப்படி பிரிய ஆரம்பிச்சிடும், பிரிஞ்சு தனித்தனியாக தாளாக அப்படி பிரிஞ்சிடும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்க தான் கொஞ்சம் இது வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அது பிரியாமலும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் அப்படி தான், இதையும் லேட்டாக தான் போடணும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஃபஸ்ட்டே ஆயிலில் போட்டிங்கன்னா அப்படி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி தூள் மாதிரி ஒட்டைய ஆரம்பிச்சிடும். இப்படி போட்டிங்கன்னா இது நார்மலாக அந்த ஸ்மெல்லு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணும்போது. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி வந்துட்டு ரொம்ப பெரிய தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை, மீடியமான தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்புக்கு ஆல்ரெடி நம்ம புளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்,
அதனால் வந்துட்டு இது கம்மியாக போட்டாலே போதும். மெயினாக இந்த 3 சேர்ந்து இப்போ நம்ம போட்டது எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும். அவசரப்பட்டு புளி தண்ணியை ஊற்றிடாதீங்க, வேகவே வேகாது. நல்லா வெந்து ஒரு கிரேவி மாதிரி மாறணும். அந்த டைப்புக்கு மாறினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் புளி தண்ணி மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுலாம். அவசரப்பட்டு ஃபஸ்ட்டே மட்டும் புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தக்காளி மெயினாக வேகணும். தக்காளி மசியணும், நல்லா மசிஞ்சால் தான் அதோட டேஸ்ட்டு. அந்த தக்காளியோட அந்த ஜூஸோ அந்த நம்ம போடுற அந்த புளி தண்ணியும் சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவரில் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் கோகோனட் ஃபிஷ் கறிக்கு வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாரும் வேகாமல் போட்டு தப்பு பண்ணிடாதீங்க, சுவையே மாறிடும். ஏன்னா வெறும் புளி தண்ணியை நீங்கள் வந்துட்டு கொதிக்கவோ இல்லைன்னா ரொம்ப சூடுவோ பண்ணவோ பண்ணிங்கன்னா கடுக்க ஆரம்பிச்சிடும். கடுக்குன்னா அதோட ஃப்ளேவரே சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு தான் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து டோட்டலாக ஒரு கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளி தண்ணியும் இந்தோட டைப்பும் மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடுக்காது, கிளியராக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம ஊற வைக்கும் போகும்போது 1 டீஸ்பூன் போட்டோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. மொத்தம் 3 டீஸ்பூன் ஒரு ஃபிஷ் கறிக்கு. மல்லித்தூள் அரைச்சி வச்சுருந்தா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம பாக்கெட்டில் உள்ளதாக இருந்தாலும் சரி, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் மொத்தமாக 1 டீஸ்பூன் போடணும். அதில் ஒரு அரை, இதில் அரை போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா கலருக்காக தான். கலர் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயே கொஞ்சம் பச்சை வாடை போகிற மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மசாலாவில் தண்ணி எதுவுமே இருக்காது, இப்போ டக்குன்னு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி லைட்டாக ஊற்றுங்க. அதில் நம்ம புளி தண்ணி ஊற்ற வேணாம், முதல்ல தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு கரெக்டாக அது மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியிலேருந்து. ஏன்னா அந்த பச்சை வாடை அப்போ தான் போகும். வெறுமனை போட்டு தாவாலை போட்டு சும்மா அப்படியே நம்ம பண்ணால் வந்துட்டு பச்சை வாடை போகாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் தனியாக விலகி வந்துடும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ். அப்போ நான் போட்டு தண்ணி ஊற்றி எவ்வளோ நேரம் வதக்குறேன் பாருங்கள். ஏன்னா பச்சை வாடை கிளியராக போனால் தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம பண்ணுறது கோகோனட் ஃபிஷ் கறி, நார்மல் ஃபிஷ் கறியில் கோகோனட் ஃபிஷ் கறி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி ஜூஸ். இந்த புளியில் வந்துட்டு எப்படின்னா நிறைய வெரைட்டி வருது, எனக்கே தெரியல. ஏன்னா என் வீட்டில் உள்ள புளி வந்துட்டு கம்மியாக எடுத்தாலே நல்ல புளிப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கும் போகும்போது நல்ல புளிப்பாக இருக்கணும், நீங்கள் வாயில் வச்சா ரொம்ப சுள்ளுன்னு இருக்கணும். அந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு புளியை வந்துட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புளிப்பாக இருக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணியையும் புளியிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டா தான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் மீடியமாகவே போடுங்க. இறக்கும் போகும்போது எவ்வளோ தேவையோ அதை சேர்த்தே போட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா. ஏன் எண்ணெயிலே போட்டு வதக்கலைன்னா எண்ணெயில் போட்டு அதோட ஃப்ளேவர் மாறிடும். கோகோனட் ஃபிஷ் கறி பண்ணும்போது இல்லைன்னா ஃபிஷ் கறியோ பண்ணும்போது புளி தண்ணியில் தான் மிளகாயே போடணும். அப்போ தான் அது வேகமும் அந்த உரப்பெல்லாம் அதில் இறங்கி அந்த மிளகாவை நீங்கள் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ ருசியாக இருக்கும். உரப்பே இருக்காது, ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மீன் எடுத்து புளி தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் போடணும், உடனே போட்டுருவோன்னா. கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து போட்டாச்சு.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி உப்பு அந்த உரப்பு எல்லாம் சேர்ந்து மீனில் நல்லா ஏறி இருக்கும் புளி தண்ணிலாம். இப்போ வந்துட்டு இதில் போட்டு வேக போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய்லாம் லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கா ரெட் கலரில். அதுக்கு தான் மேக்ஸிமம் காஷ்மீரி சில்லி தூள் யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணிங்கன்னா கலரும் கொடுக்கும், உங்களுக்கு எண்ணெயே அப்படி பிரித்து காட்டிடும் அப்படி தனித்தனியாக. எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ என்னென்னா நல்லா கொதித்து மீடியமாக ஒரு ஆஃப் பாயிலுக்கு வந்துருச்சு. மேக்ஸிமம் ஒரு 70% வந்துருச்சு. அந்த டைமில் தான் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கீங்களா, மேக்ஸிமம் 2 கிளாஸ். 1 கிளாஸ் எடுத்தால் கட்டியாக எடுங்க, 2 கிளாஸ் எடுத்தால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் நீங்கள் கட்டியாக எடுத்துகிட்டு இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அது இல்லாமல் 70% இந்த மீன் குக் ஆனதுக்கப்புறம் தான் தேங்காய் பாலை ஊற்றணும். நீங்கள் முதல்லையே ஊற்றிடக்கூடாது, நல்லா வத்த ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் கிளறி விடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளறி விடணும். எதுக்கு சொல்லுங்கள், ஏன்னா மீன் அப்போவே வெந்திருக்கும். அதனால் கலக்கி விடும்போது பார்த்து கலக்குங்க. அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் ஃபிஷ் கறி அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மக்களே. நன்றி. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க